காலை வேளையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தையே டெக்ஸ்டாக வைத்து இந்த ஈஸ்டர் திருநாளின் செய்தியை அறிவிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். திரும்ப ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். திரும்ப ஒரு முறை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றியாளராக மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் வெற்றி, நம்மை வெற்றியாளராக ஜெயிக்கிறவர்களாய், கன்குரர், வெற்றி எடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வருகிற வெற்றி யார் மூலமாய் வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. இந்த ஈஸ்டர் திருநாளிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இந்த தலைப்பை நீங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்கு என்ன? The resurrection of Jesus, what it is to me. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்கு என்ன? சில நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும், சிலர் சொல்லுவாங்க, அவரிடத்தில் வந்து அதை நச்சரித்து பேசிக்கொண்டிருப்பேன். எனக்கு என்ன இப்போ, அதுக்கு இருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்று. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன என்ன நமக்கு சொல்லுகிறது, போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்கு என்ன? இப்போ இன்னைக்கு ஈஸ்டர்னு சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாளில் உலகம் முழுசும் நடக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்று சொல்ல வரும்போது அதை எப்படி வெற்றி என்று சொல்லுவார்கள்? உலகம் சொல்லுகிறது சிலுவை ஒரு தோல்வி, சிலுவையில் ஒரு தோல்வியின் சின்னம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தின் மக்கள் சொல்வது சிலுவை ஒரு தோல்வியின் சின்னம் என்று. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம், சைன் ஆஃப் விக்டரி. அதனால் சிலுவையை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. எந்த சிறு பிள்ளைகளும் பயப்பட மாட்டாங்க, பெரியவங்களும் பயப்பட மாட்டாங்க, யாருமே பயப்பட மாட்டாங்க. ஏனென்றால் அது வெற்றி, அது தோல்வி இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நாளில் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையிலே வந்திருக்கிறோம். இதை ஒரு பண்டிகை என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு எதிரி அல்ல. இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாளில் எழும்பி நின்று அவர் சொல்லுகிறார், தாகமுள்ளோன் வந்து என்னிடத்தில் பானம் பண்ண கடவன், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ உன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். டிஜே தினகரன் அடிக்கடி சொல்வார், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்பொழுது நல்ல ஆடை உடுத்தி வாருங்கள் என்று சொல்வார். சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்ல செய்தி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். அவளை ஒன்றும் நாம் திருத்த முடியாது. ஆனால் அவர் சொல்வார், நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு போகும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை வருஷத்தில் 52 நாட்கள் நினைவு கூற போகிறோம். உங்களுக்கு இருக்கிற சிறப்பான உடையை நீங்கள் உடுத்துங்கள் என்று சொல்வார். ஆடம்பரத்துக்காக சொல்லவில்லை. we honor the day. we honor the day for what? for Jesus. இயேசுவை நாம் கனப்படுத்துகிறோம். ஒரு திருமணத்துக்கு போகிறோம், நல்ல நிகழ்வுகளுக்கு போகிறோம், இருக்கிற சிறப்பான ஆடை எடுத்து உடுத்துகிறோம். எதுக்கு? நம்மிடத்தில் இருக்கிற ஒன்றை காண்பிப்பதற்காக அல்ல.
அந்த நிகழ்வை கனப்படுத்துவதற்காக, டு ஆனர் தட் சிச்சுவேஷன், டு ஆனர் தட் ஒகேஷன். எனக்கு அந்த ஆடை எனக்கு இல்லை என்று சொன்னால் கட்டாயப்படுத்தவில்லை. நல்ல ஆடை ஊற்றுங்கள், சந்தோஷமாக இருங்கள். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு பண்டிகை, ஒரு வெற்றியின் நாள். ஃபாதர் ஒரு பாடல் பாடுவார். என்ன பாடுவார் தெரியுமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று துக்கமுகமாக இருப்போம் என்று சொன்னார். அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அக்களிப்போம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா என்று பாடுவோம். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பாடி ஜெபம் பண்ணி முடிக்கும்போது நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க அல்லேலூயா என்ற வார்த்தையை சொல்ல சொன்னேன். ஏனென்றால் இந்த அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா என்று பாடுவோம். தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி சாத்தானுக்கு, வெற்றி எனக்கு உண்டு. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஸோ ஈஸ்டர் என்று சொன்னாலே உயிர்த்தெழுதலின் நாள் நமக்கு ஒரு வெற்றியின் நாளாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது கிறிஸ்தவம். The Christianity stands on the firm foundation of the fact of resurrection. கிறிஸ்தவம் எதன் மேல் நிற்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்ற உண்மையின் மேல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வந்திருக்க ஒவ்வொருவரும் உங்கள் மனதிலே இதை வைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் எழுதிக்கொள். Christianity stands firm on the firm solid foundation of the resurrection of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ற உண்மையின் மேல் கிறிஸ்தவம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் இருந்தால் இதற்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் உறுதியாக இருந்தால் கட்டிடம் நிற்கும். அதுபோல் கிறிஸ்தவம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறது என்றால் the fact is the foundation of the resurrection of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் இது நிற்கிறது. நமக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரம். தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு இந்த உலகத்து மக்கள் கேட்கும்போது சொல்லணும், we have found ஒரு அருமையான அஸ்திபாரம் இருக்கிறது, உறுதியான அஸ்திபாரம் இருக்கிறது. அசைக்கப்படுகிற மண்மேல் கட்டப்பட்ட வீடு அல்ல. நம்முடைய கிறிஸ்தவம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அந்த கண்மலையே கிறிஸ்து தான். அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிற ஒன்று. அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? இன்றைக்கும் நீங்கள் போய் பலஸ்தீனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய திறந்த கல்லறை, எப்டி டோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சமாதியும் கல்லறையும் மூடி இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒருவருடைய கல்லறை திறந்திருக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துடைய கல்லறை. ஹல்லேலூயா. அங்கே எழுதப்பட்ட வார்த்தை என்னன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். எங்களை பார்த்து கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் இங்கே வர்றீங்க? அவர் தான் இங்கே இல்லை. இல்லை, அந்த இடத்த பார்த்துட்டு போகிறோம், அந்த இடத்த பார்த்துட்டு போகிறோம். ஏராளமான மக்களோட அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட அவர் எழுந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஹூ மூவ்ட் த ஸ்டோன், வெரி ரேரஸ்ட் புக். இது என்னிடத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போனது. அதை எப்படியோ மறுபடியும் சிறைப்பிடித்து கொண்டு பின்னி கூட தெரியாது இந்த புக்கை காப்பாற்றுறதுக்கு. இந்த ஒட்டியெல்லாம் வச்சுக்கோமா, ஹூ மூவ் த ஸ்டோன், ரிட்டன் பை அ லாயர் கால்ட் ஃப்ராங்க் மொரிசன். ஃப்ராங்க் மொரிசன் நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள். இவர் இந்த புத்தகத்தை ஏன் எழுதினார் என்றால், he wanted to disprove the theory of the resurrection of Christ. கிறிஸ்து உயிரோடு கூட எழவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு லாயர் எழுதின புத்தகம் இது, ஹூ மூவ் த ஸ்டோன். இவர் இதற்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தபோது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்கள், அவர் அந்த நாளில் உள்ளதான ட்ரையல்ஸ் இதெல்லாம் படித்த போது he came to a conclusion. எல்லா அடையாளங்களை அதற்குரியவைகளை தேடி பார்த்தபோது இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்தார் என்று மனம் மாறி இந்த புத்தகத்தை எழுதினார், ஹூ மூவ் த ஸ்டோன். இதில் சில முக்கியமான அதிகாரங்கள் இருக்கிறது. The book that refused to be written, the real case against the prisoner, that is Lord Jesus Christ. What happened before midnight on Thursday, வியாழக்கிழமை இரவு என்ன நடந்தது. The situation on Friday afternoon, வெள்ளிக்கிழமை மதியம் என்ன. Between sunset and dawn,
சூரிய மறைவு, சூரிய உதயம். த விட்னஸ் ஆஃப் த கிரேட் ஸ்டோன். இன்றைக்கும் ஒரு சாட்சி அந்த கல்லறை, அது முன் இருக்கும் அந்த கல். சம் ரியாலிட்டிஸ் ஆஃப் தட் ஃபார் ஆஃப் மார்னிங். ஒரு மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம், சரியா? ஸோ இது பத்திரமா வச்சுருக்கேன். எதுக்கு தெரியுமா? தூக்கிட்டு வரக்கூடாது யாருன்ட்டு. நானே திரும்ப திரும்ப நிறைய படிக்கணும்னு நினச்சிருக்கேன். இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் உண்மை. இந்த இடத்துல வந்திருக்கிற வாலிப தம்பி தங்கையர்களே, கல்லூரிகளில் படிக்கிறீங்க, நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, சயின்ஸ் படிக்கிறீங்க, நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாயிற்று. பி எ விட்னஸ். ஹல்லேலூயா. பி ரெவரண்ட் ஸோ அண்ட் ஸோ, பி டாக்டர் ஸோ அண்ட் ஸோ எல்லாம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டுக்கலாம், போட வேண்டாம்னா விட்டுறலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பி எ விட்னஸ். நான் பார்த்தேன் என்பதற்கு ஒரு சாட்சி, நான் அனுபவித்தேன் என்பதற்கு ஒரு சாட்சி. கைகளை வச்சு கத்திர மயம்படுது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் எனக்கு தெரியும், நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த சுகம், பலன், கல்வி அறிவு, வசதி, வாய்ப்பு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். வெறும் உலகத்தில் புசித்து குடித்து நாளைக்கு சாவோம் என்று சொன்னால் நம்மால் இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? சிந்திப்பீர், செயல்படுவேன். ஒருவர் பாடினார், இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிராதே. இது சிந்திக்கும் காலம், இது செயல்படும் நேரம், மௌனமாயிராதே. கர்த்தர் ஆஸ்வதிப்பாரா? 1 கொரிந்தியர் 15:57 திரும்ப வாசிப்போம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அவர் ஸ்தோத்திரம். இயேசு ஒரு வெற்றி பெற்றார். இயேசு என்ன வெற்றி பெற்றார்? திருவிவிலியத்தில் இப்படி வாசிக்கிறேன். இந்த 1 கொரிந்தியர் 15 முழுவதுமே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஏராளமான வசனங்கள் சொல்லி இருக்கிறது. எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும். எங்கே போய் படிக்க சொல்லுங்க? சொல்ல மாட்டேன். எங்கே போய் படிக்கணும்? வீட்டில் போய் படிக்கணும். வீட்டில் போய் படிக்கணும். நதியாத்தை வாசித்து பார்க்கணும், திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கணும். புரியலைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. எல்லாம் உங்களுக்கு வீட்டில் ஆன்மீக ஜீவியத்தில் நல்ல முதிர்ந்த விசுவாசியாய் தாய் தகப்பன் பண்ண கேளுங்க. ஏன்னா இந்த அதிகாரத்தில் முக்கியமாய் பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அது முடியல, கமா தான். கேபாவுக்கும் கமா பின்பு 12 தரிசனமானார். இயேசு கிறிஸ்து தன்னை உயிர்த்தெழுந்தவராக நிறைய பேருக்கு தன்னை காண்பித்தார். 1-2 பேருக்கு இல்லை. அதில் முதல் யாருக்கு தன்னை காண்பித்தார் என்றால் மகதலேனா மரியாள். வேதம் அவரை குறித்து சொல்லி இருக்கிறது, அவளிடத்திலிருந்து ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார் என்று சொல்லியிருக்கிறது. 7 பிசாசு துரத்தின அவளுக்கு தான் ஆண்டவர் முதல் காட்சி அளித்தார். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசத்தை பாருங்கள். அவன் தான் ஃபர்ஸ்ட் ஒன் டு ரன் டு த கிரேவ். ஒரு பெண் துணிச்சலாக ஓடினாள், பாரம்பரியத்தை உடைத்தாள். தனக்கு வரும் வாழ்க்கையினுடைய எந்த ஆபத்து கண்டும் அவள் கவலைப்படவில்லை. ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தது. ஐ சல்யூட் தட். அதில் ஆண்கள் கூட பயந்தாங்கோழியாக போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இயேசு தனக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் என்று சொன்னவுடன் அந்த இயேசுவை பார்க்க ஓடினாள். She never thought that Jesus would have risen. இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று அவருக்கு தெரியாது. போகும் பொழுதும் இந்த கல்லறையை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்றும் தெரியாது. ஆனால் இயேசுவின் சரீரத்துக்கு ஏதாகிலும் செய்ய என்னால் கூடுமானால் நான் செய்யட்டும், மரியாதை செலுத்தட்டும்
என்றவள் ஓடினாள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் மேல் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு உண்மையான அன்பு இருக்குமானால் எந்தவித தியாகத்தை செய்வதற்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். உண்மையான அன்பு இருக்க வேண்டும். உதட்டளவில் அல்ல, உள்ளத்தில். உள்ளத்தில் உண்மையான ஒரு அன்பு ஒருத்தர் மேலே இருக்கும்னா நம்முடைய செயல்பாடுகளே வித்தியாசமாக இருக்கும். இந்த உலகம் ஒரு உண்மையான அன்பை தேடுகிறது, ஆனால் அது கிடைக்கவில்லை. அது எங்கே கிடைக்கிறது என்று தேடுகிறார்கள், தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் அந்த அன்பை ருசி பார்த்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில் ஒரு நாளும் விட்டு போக மாட்டார்கள். இயேசு எனக்கு என்ன தருகிறார் என்பதற்கு நான் அவரை பின்பற்றவில்லை, அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக நான் அவரை பின்பற்றுகிறேன். புரியுதா? இயேசு எனக்கு என்ன தர்றார், என்ன செய்கிறார்ன்றதுக்காக நான் ஐ டோன்ட் ஃபாலோ ஜீசஸ், பட் ஹூ ஹீ இஸ். அவர் யாராக இருக்கிறதுனால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். என்றைக்கு கிறிஸ்தவம் இயேசுவை யாரென்று தெரிந்தவரை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறார்களோ கிறிஸ்தவ வாழ்விலே வல்லமை இருக்கும், கிறிஸ்தவமும் வல்லமை உள்ளதாக விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஸோ த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தன்னிடத்தில் 7 பிசாசுகளை துரத்தி இருந்த அந்த பெண் இயேசுவை பார்க்கணும்னு ஓடுறான்னா அவளை எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அவளை நெருக்கி ஏவினது. டாக்டர் ராணி ஜெயச்சந்திரன் என்ற ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. என் சிறு வயது கொண்டு அவளை எனக்கு தெரியும். அவங்க டாக்டர். அவங்க ஒரு அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. என் உள்ளத்தை கவர்ந்த ஒருவர் உண்டு, என் இதயத்தை அவருக்கே கொடுத்து விட்டேன், இனி நான் அல்ல அவரே எல்லாம், இனி நான் அல்ல அவரே எல்லாம். என் உள்ளத்தை கவர்ந்த ஒருவர் உண்டு, என் உள்ளத்தை அவருக்கு பறிகொடுத்தேன், இனி நான் அல்ல அவரே எல்லாம். தேங்க்யூ. அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளினால் பல பாடல்களை கர்த்தர் எழுத வைத்திருக்கிறார். எனக்கு தெரியும் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இயேசு என்ற உயிரோடு கூட இருக்கிறார். அதனால் இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றி தருகிறவராக இருக்கிறார், ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். கத்தோலிக்க வேதத்தில், வேதாகமத்தில் இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு 55, 54 வாசித்து பார்க்கும் பொழுது தான் என்ன இந்த சத்தியத்தை பவுல் சொல்ல வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நான் வாசிக்கிறேன். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. திருவிவிலியத்தில் வாசிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இன்றைக்கி நான் வாசித்தோம் ஏசாயா 26:6 முதல் 9. ஒரு மலையில் தேவன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அது கல்வாரி சிலுவையில் இயேசு மரிப்பார் என்பதை முன்னடையாளப்படுத்தினது. அவர் தாமே சகல ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அது முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். விருந்து எப்பொழுது கொண்டாடப்படும்? வெற்றி கிடைக்கும் போது. விருந்து எப்பொழுது கொண்டாடப்படும்? நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது. ஆண்டவர் தாமே இந்த மலையில் ஒரு பெரிய விருந்தை அவர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 23 என் எதிராளிகளுக்கு முன்னே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லியிருக்கிறது. என்னை யார் எதுக்குறாங்களோ, யார் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ, யார் எனக்கு என்ன செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு முன்னால் ஆண்டவர் எனக்கு ஒரு சாப்பாடு, ஒரு பெரிய விருந்து போட்டு என்னை சாப்பிட வச்சு அவங்கள பார்க்க வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் நல்லா சாப்பிடுவேன், மூக்கு முட்டை சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் நடக்காது. அவங்க எவ்வளவு வயிறு எரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் வயிறு அப்செட் ஆகாது. ஏனென்றால் இயேசு என்னோடு கூட. ஏன்னா அவர் போட்டிருக்கிற சாப்பாட்டில் எந்த மருந்தும் இல்லை. கைகளை வைத்து கத்துற எங்கள் விருந்து போட்டு மருந்து வைக்கிற உலகம், சாப்பாடு போட்டு கீழே நம்மளை காலி பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்கிற உலகத்தில் நம்முடைய ஆண்டவர் போடுகிற விருந்தில் எந்த விதமான பிரச்சனை இருக்காது. கைகள் வைத்து கத்துற இப்போ எடுத்தோம். நல்லா சிரிக்கிறீங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கு. கத்துற ஆசீர்வதிப்பாரா. எவ்வளோ மண்டையில் ஓடும் பாருங்க. எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது பூரா சொல்லி முடிக்கணும். எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சொல்லி முடிப்பான். இதை முடிக்கணும்னா இதை புரிந்து கொண்டு படிக்கணும். நான் வாசிக்கிறேன். சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. அவர் மரணத்தை ஜெயமாக விளம்பினார் என்பதை திருவிவிலியத்தில் நாம்
ஒரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாவு முற்றிலும் ஒழிந்தது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் சாவை ஒழித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாவை ஒழிக்கிறதுக்கு முன்பாக மரணத்தை என்ன செய்து, அந்த பாவத்தை, அதற்கு உரிய காரணத்தை ஒழித்திருக்கிறார். இயேசு சிலுவையில் உயிர்த்தெழுதல் நிறையா இருக்கு. பாவத்தையும் ஒழித்தார், அதனால் வரக்கூடிய மரணத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார், ஒழித்திருக்கிறார். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. இங்கே சொல்லியிருக்கிறது மரணமே உன் கூரம் எங்கே, இங்கே சாவே உன் வெற்றி எங்கே? உலகம் என்ன நினைக்கிறது, ஒரு மரணம் ஒரு மனிதனுக்கு வரும்போது அவன் கதை முடிஞ்சிருச்சு. நிறைய இடங்களில் சொல்றதை நான் பார்த்துருக்கேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில் வரும்போது சொல்லலாம், அந்த இடத்துக்கு போகும்போது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னுவாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்ததுன்னு அதுக்காக சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லும்போது, இல்லை, இன்னொரு வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். இது உலகத்தில் மக்களுக்கு தெரியாது, இது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெரியும். கைகளை வைத்து கர்த்தரே ஸ்தோத்திரம். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே? நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கும். மரணமே, மரணத்தின் கூர் பாவம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன் கொடுக்கு என்று சொல்வது, எதுக்கு கொடுக்கு இருக்கும்? தேள். தேளுக்கு என்ன இருக்கும்? கொடுக்கல விஷம் இருக்கும். நம்மை சாவு என்கிற அந்த விஷத்தினாலே சத்ரு அழிக்க பார்த்தான். ஆனால் ஆண்டவர் அது எங்கன்னு கேட்குறார். அது அர்த்தம் என்னன்னா, அந்த கொடுக்க ஒடிச்சிட்டார். கேள்விக்கிறது கொடுக்க ஒடிச்சிட்டார். இப்போ நம்மளும் என்ன செய்வோம்னா, ஒன்று பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த அந்த பிரச்சனைக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். 2 தடவை ஜோம் பண்ணுவோம், 3 தடவை ஜோம் பண்ணுவோம், 4 தடவை ஜோம் பண்ணுவோம். ஜோம்கிட்ட இருப்போம், ஒடிச்சிடும், அவ்வளோதான். கொடுக்க அத்தரணும். கரங்கள் வைத்து கத்திர மயம்படுதாலே இல்லையா? இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, புறாவை போல் கபடற்ற உள்ளாகவும் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவளாக, வைஸ் அ சர்பன்ஸ் பட் ஹார்ம்லெஸ். நம்ம யாருக்கும் தீமை செய்ய மாட்டோம். இப்போ நான் ஒரு இடத்துல தண்ணி கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா பைப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன். எவன் விட்டு தண்ணியோன்னு போக மாட்டேன். ஒரு சொட்டு தண்ணி முக்கியம். கைகள் ஒதுக்கத்தில் மகிமைப்படுத்தோமா? நம்ம தெரிஞ்ச வரை இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் விழிப்புணர்வுகளாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ண தெரியணும், கொடுக்க உடைக்கவும் தெரியணும். ஏசு கிறிஸ்து கொடுக்க உடைச்சிட்டார். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே அந்த கொடுக்கு எது? பாவமே சாவின் கொடுக்கு. அதாடாப்பா, மரணத்தின் கூர் பாவம். அதுக்கு கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் சொல்ல, பாவமே சாவின் கொடுக்கு. இப்போ சாவுக்கு காரணம் என்னது? இப்போ டாக்டர்ஸ் வந்திருக்கிறீங்க, மெடிக்கல் சயின்ஸ் உள்ளவங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு எது காரணம் என்பதை கண்டுபிடிப்பீங்க, ரைட்டா? யூ வில் அனலைஸ் த காஸ் ஃபார் த சிக்னஸ். வாட்ஸ் த ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளம் ஃபார் த சிக்னஸ். அந்த சிக்னஸை காலி பண்ணணும்னா அட்ரஸ் டு த ப்ராப்ளம். இயேசு கிறிஸ்து எப்பவும் பிரச்சனைக்கு எது காரணமாக அதில் தான் கையை வைப்பார். கரங்களை வைத்து கத்தர் சோதனம் பண்ணுமா? நமக்கு சிலர் ஏற்றுக்கிட மாட்டாங்க, சிலர் அதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஒரு நல்ல கருத்துக்குள்ளே வளர்ந்து போனேன். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு எது காரணமாக அத்திரம் பிடிங்கி போட்டுரும். அது எப்போ பிடுங்கணும்னு இருக்குது. ஆண்டவர் சொன்னால் 2 கோதுமையும் வருது, கூட எதுவும் வளருதுன்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கு டூப்ளிகேட்டாக ஒன்று வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், இப்போ பிடுங்காதன்னார். எப்போ பிடுங்கன்னாரு? 2ஐயும் வளர விடுங்க. பயிருக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியாத வரைக்கும் என்னத்தையா பண்ணி பயிரை காலி பண்ணிடக்கூடாது. ஆனால் எது களைன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிடிங்கி போட்டாங்கன்னார். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் ஒத்துக்கிறீங்களோன்னு தெரியல, கிறிஸ்தவம் ஒத்துக்கணுமோ தெரியல. இயேசு உங்களையும் என்னையும் சாட்சிகளாக வைத்திருக்கும்போது இந்த வேலை செய்ய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சமுதாயத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், சூழ்நிலைமைக்கு என்னக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒன்றும் அப்படி கண்ணை மூடிட்டு ஒன்றும் தெரியாமல் போகிறவங்கள கர்த்தர் நம்மை அழைக்கலை.
we have to stand and do our duty. நம்ம இருந்து நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. என்னுடைய இறையியல் கல்லூரியில் நான் என்னுடைய தீசிஸே த ரிலேஷன்ஷிப் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ கிறிஸ்டியன் டுவர்ட் சொசைட்டின்னு தான் எழுதியிருக்கிறேன். என் காலேஜில் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட். ஆனால் நான் எடுத்த ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா நான் எழுதினேன்? என் தீசிஸ் த ரிலேஷன்ஷிப் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ கிறிஸ்டியன் டுவர்ட் சொசைட்டி. சமுதாயத்துக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய கடமையும் உத்தரவாதமும். எல்லா காலேஜில் உள்ளவங்க அவ்வளோ பேர் ப்ரொஃபஸர்ஸ் பார்க்குறாங்க, இல்லை பென்னி என்ன டாபிக் எடுத்துருக்குறான். அதுதான் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நான் அங்கே போக வேண்டியவன் தப்பித்தவரை இங்கே உட்காந்துருக்கேன், சரியா? நான் இங்கே வந்திருக்கேன், அவ்வளோதான். ஏசி என்னை மாட்டினார், அதனால் இல்லைன்னா நான் அங்கே போயிடுவேன். அங்கே சரியில்லைன்னா இங்கே வந்திருக்கிறேன். இங்கேயும் சரியில்லைன்னா என்ன செய்ய என்னால் முடியுமோ அதை செஞ்சிருவேன். பஸ்ஸில் செஞ்ச மாதிரி கையில் வச்சுக்கத்திர மகிமைப்படுத்துவோம்மா. பீஸை பிடிங்கிடுவோம், தெரியாது. கூட ஒரு இட்லி சாப்பிடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? ஆண்டவர் நான் பயப்படாதேன்னு சொன்னார். எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கணும் பார்த்து? இன்னும் பயப்படுங்கன்னு சொல்லலை, பயப்படாதீங்கன்னு சொன்னார். கைகளை வைத்து கர்த்தரை பயப்படுத்துவோம். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, வாழ்வதும் இயேசுவுக்காக. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, வாழ்வதும் இயேசுவுக்காக. பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது அதே அதிகாரத்தில் தேவ கிருபையினால் நான் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று சொல்லினார். அவள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கும் தேவ கிருபையை அப்படி செய்தது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நமக்குள்ள தேவ ஒரு கிருபை இருக்குமானால் இந்த உலகத்தில் நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம், அநேகருக்கு வெற்றி கொடுப்போம். கர்த்தர் நம்மை வெற்றி உள்ளவர்களாகவே மாற்ற இயேசு இந்த உலகத்தில் அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டம். நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கு. இந்த பாவம் என்னன்றது தெரிஞ்சு ரோமரில் படிக்கும்போது பாவம் அது உயிர் பெற்று என்று ஒரு இடத்துல வரும். எதனால? இந்த திருடாதே என்ற ஒரு கட்டளை இருக்கிறது, களவு செய்யாதே என்று ஒன்று இருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது களவு செய்யக்கூடாது என்ற உணர்வு அங்கே வர வேண்டும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்று வரும்போது கனவீனப்படுத்துகிறவர்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண படித்துக் கொள்ள வேண்டும். ஸோ நியாயப்பிரமாணம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்கிறது பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்துக்கு வலிமை தருவது. பவுல் ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் நான் பாவத்தை எதனால அறிந்து கொண்டேன் என்றால் நியாயப்பிரமாணத்தினால் அறிந்து கொண்டேன், இல்லைன்னா எனக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சாட்சி. நேற்று பின்னியும் நானும் தூத்துக்குடி ரோட்டில் போனோம். வரிசையாக எங்கள் காரை பார்த்தோன்னு நிறுத்து, வாங்க வாங்கண்ணா, வருத்தப்பட்டு பாருங்க சுமக்கிறவங்களே எங்களுக்கு கண்ணாடி இறக்கியாச்சு. நான் காவல்துறை அதிகாரி பார்த்து இப்படி கை எடுத்து கும்பிட்டேன். நீங்கள் யாருன்னு கேட்டார். ஃபாதர். எங்கே போகிறீங்க? நானே சொல்லிட்டேன், ஒரு இடத்துல ப்ரேயர் நடத்த போகிறேன், ஜோம் பண்ண போகிறேன், பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு. திறக்கலாமான்னு தான் க்ளோ பாக்ஸ் பார்க்கலாம். பாரு, நல்லா பாரு. நான் இறங்கணுமான்னு கேட்டேன், வேண்டாம் உட்கார். நான் உங்கள் அட்ரஸ் கேட்கல, ஒன்றும் கேட்கல, நீங்கள் பாட்டில் போயிட்டு வாங்கன்ட்டு 10 காரை வரிசையாக என்னை பாட்டி சுங்க சாவடியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த கிருபை, நான் டைமுக்கு இருக்கணும். இயேசுவே என்ன கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் ஏற்ற சகாயத்தை நமக்கு தருவார். சில நேரத்தில் நம்மளை மம்பே இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, கவலைப்படக்கூடாது. அவர் கரத்துக்கு மிஞ்சி நமக்கு ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. கைகள் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? நம்முடைய பொறுமைக்கும் நம்முடைய சகிப்புத்தன்மைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? சில அதை நம்ப மாட்டாங்க. நம்ம பொறுமைக்கும் நம்முடைய சகிப்புத்தன்மைக்கும் கர்த்தர் அதை கேட்ட கிருபை தருவார். நாம் சில விஷயங்களை பொறுமையோடு சகித்தால் கர்த்தர் அதுக்குரிய பலனை நமக்கு தருவார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நம்ம பொறுமையோடு கூட பல்ல கடிச்சிட்டு சகித்தால் கர்த்தர் அதுக்குரிய பலனை நமக்கு தராமல் போக மாட்டார்.
இந்த உலகத்தால் நாம் நிந்திக்கப்பட்டு, நாம் பல தவறான குற்றச்சாட்டுகளால் சொல்லப்பட்டு, மனிதர் முன்பதாகி நம்மை வேடிக்கை நிலையிலே மாற்றும்போது கூட பொறுமையோடு கூட சகித்தார். வேதம் சொல்லுகிறது, நமக்காக விபரீதங்களை சகித்த அந்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கைகளை இயேசுவை நினச்சிக்கிட்டோம்னா பேசாமல் போயிடும். அவர் முகத்தில் காரி துப்புனாங்க, அவருடைய தாடியை பிடிச்சி இழுத்தாங்க. ஒரு யூத வாலிபனுடைய தாடியை பிடிச்சா கொன்றுவான். எவ்வளோ பெயின் இருக்கும், விட்டுருவான். இயேசு அமைதியாக தான் இருந்தார், ஒன்றுமே எதிர் பேசலை. இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரகேட் பண்ணும்போது நாங்கள் அங்கே போயிருக்கும்போது இயேசுவை ராத்திரியில் கொஞ்ச நேரம் எந்த இடத்துல வச்சுருந்தாங்கன்னா, 3 மாடி அளவுக்கு தாழ்வான ஒரு இடத்துல, ஒரு டஞ்சனுக்குள்ளே. அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப கஷ்டம், பயங்கர ஹார்ட், கண்ணாடி போட்டு மூடி இருக்கிறாங்க அந்த இடத்த. ஆனால் போகிறதுக்கு வழி. அந்த உள் அறையில் விளக்கு வெளிச்சம் இல்லை, காற்றோட்ட வசதி இல்லை, ஆக்சிஜன் குறையும் லோ லெவலுக்கு போகும்போது. இயேசு கிறிஸ்து பல மணி நேரங்கள் அந்த சிறைச்சாலைக்குள் அவரை வைத்திருந்தார். அதில் ஒருத்தர் 2 பேர் தான் நிற்கலாம், அதுக்கு மேலே நிற்க முடியாது. நாங்கள் போனவங்க எல்லாரும் வரிசையாக ஸ்டெப்ஸில் நிற்க எங்களை நடத்தினவர் அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரியிலையும் எந்த காற்றோட்டம் இல்லாத வசதியிலும் அவர் ஒரு தப்பு செய்யாத அவர் பல மணி நேரங்கள் அமைதியாகத்தான். யார்ட்டையும் சண்டை போடலை. அவனோட வாழ்க்கையில் சண்டை போடக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. சண்டை போடுறது நம்ம வேலை இல்லை. நமக்காக சண்டை போடுகிறவர் கர்த்தர், நமக்காக வழக்காடுகிறவர் கர்த்தர், நம்முடைய நீதியை வெளிச்சத்தில் கொண்டு வருகிற கர்த்தர். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினால 57ஆம் வசனம், ஆகவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இயேசு மூலமாக நமக்கு இதெல்லாம் வெற்றி தர்றார். சொல்லி முடிக்கிறேன். 2 காரியம். ஒன்று, என்ன வெற்றின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி தானே இருக்கு. நமக்கு எதுக்கு ஏராளமான காரியத்தில் ஜெயம் கொடுக்குறார். இன்றைக்கி இந்த ஈஸ்டர் அன்னைக்கு நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 காரியத்தில் பயங்கரமான வெற்றி கொடுத்தார். ஒன்று பாவம், இன்னொன்று மரணம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இந்த 2 காரியத்தின் மேல் முதல் அடிப்படையில் ஆண்டவர் வெற்றி தந்தார். ஒன்று சின், இன்னொன்று த சின் தட் காசஸ் டெத். உங்களுக்கு தெரியும், ஆதியாகம புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்காதே, புசிக்கும் நாளில் சாப்பிட்டாங்க, செத்தாங்களா? 930 வருஷம் ஆதாம் உயிரோடு கூட இருக்கிறான். 1000 வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியாக உயிரோடு கூட இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற ஆத்துமா சாவு. பாவத்துக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. பாவத்தின் சம்பளம் வரணும். அப்போ ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. இது உலகத்துக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பாவத்துக்கு உரிய தண்டனையை அது முறியடித்திருக்கிறது. இயேசு பாவத்தை என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 3 காரியத்தையும் கொண்டு வந்து முதல் மனுஷனையும் சாத்தான் வீழ்த்தி போட்டான். அந்த ஆதாம் மூலமாய் இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. பாவத்தின் மூலமாய் மரணம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்து பார்த்தார், பலவிதமான நியாயாதிபதிகளை எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார். நத்திங் ஒர்க்ட் அவுட் ப்ராப்பர்லி. ஆண்டவர் இவைகளெல்லாம் மனுக்குலத்திலே பழைய ஏற்பாட்டிலே செய்தார். ஒன்றும் முழுமையான வெற்றியை தரவில்லை. ஆகவே கர்த்தராயிருக்கிற இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாவமுள்ள உலகத்தில் பரிசுத்த பாலகனாக கன்னி மரியாளுடைய வயிற்றிலே உற்பவித்து பிறந்து 30 ஆண்டுகள் குடும்பத்திலே கீழ்ப்படிந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து எந்த பாவம் இல்லாமல் அவர் வாழ்ந்தார். வேதம் சொல்கிறது, லூக்கா
4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது இயேசு 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். சாத்தான் அப்போ வரல. முடித்த உடனே அவருக்கு பசி உண்டாயிடுச்சு, எப்படியா வந்துட்டான். இயேசு 40 நாள் இருக்கும்போது சாத்தான் வரல. ஆனால் எப்போ உபவாசத்தை முடித்தாரோ வந்துட்டான். உபவாசம் இருக்கும்போதும் கவனமாக இருக்கணும், உபவாசம் முடிக்கும் போதும் கவனமாக இருக்கணும். உபவாசமாக இருக்கும்போது கூட ஒரு மாதிரி ஒரு சிலருக்குள்ளே ஒரு என்ன இருக்கும்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு துணிச்சல் இருக்கும். ஏன்னா நான் ஐம் இன் ப்ரேயர், ஐம் இன் ஃபாஸ்டிங், ஐம் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆனால் ஒரு சூழ்நிலை மேலே அதை செய்ய முடியாமல் உட்கார்ந்துருக்கும்போது அப்போ தான் வருவான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிறான். வகை தேடினா யாரை எப்போ முழுங்கலான்ட்டு. எல்லா நேரமும் எல்லாத்தையும் முழுங்க முடியாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, சில ராத்திரியில் சில குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம தான் அந்த வீட்டுக்கு காவல்காரனாக இருப்போம். ஏன்? தூக்கம் இல்லை. ஸோ நமக்கு செக்யூரிட்டியே தேவையில்லை. நாமே நமக்கு செக்யூரிட்டி, நமக்கு இருக்கிற இடத்துக்கு செக்யூரிட்டி. ஆனால் உலகமே குரட்டை விட்டு தூங்குகிற சத்தம் கேட்கும், நமக்கு தூங்குமா? ஒரு சிலருக்கு ஒரு சில காரியத்தில் சில பலன் இருக்கும், சிலருக்கு சில பலவீனம் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லா ஆண்டவர் வித்தியாசமாக இருக்கு வச்சுருக்கிறார். ஆனால் சாத்தான் என்ன தெரியுமா? யாரை எப்படா பிடிக்கணும்ட்டு அவங்க வகை தேடுகிறான். கரங்களை ஒத்து கதிரமை படுத்துவான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்னுடைய எதிராளியாகிய பிசாசானவன். கையில் போய் சொல்லுங்க, உங்கள் எதிராளி என் எதிராளி. எம்ம கையை நீட்டாலும் பரவாயில்ல, உங்கள் எதிராளி உங்கள் எதிராளி. சரியா? நம்ம எல்லாருக்கும் அவன் ஒருத்தர் எதிராளி இருக்கான். எதிராளிக்கு பைபிள் என்ன போட்டிருக்கு? எனிமி. எனிமின்னா யார்? சாத்தான். நமக்கு மனுஷன் எதிரி கிடையாது. அதனால் எந்த மனிதரையும் நம்முடைய வாழ்க்கையில் எதிரியாக நினைக்கக்கூடாது. என்ன பண்ணட்டும், அவங்க நமக்கு எதிரி இல்லை. அவங்களுக்குள்ள வேலை செய்கிற சைத்தான் கீ பச்சா, சரிடா, அவங்களுக்குள்ள வேலை செய்கிற சாசு பண்ணிகிட்டே தான் இருப்பான். யார்கிட்ட எங்கே வருவான் என்று. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்த வெளிப்பாட்டை சொல்லி முடிக்கும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். I build my church, the gates of hell shall not prevail against it என்று சொன்னார். சொல்லிட்டு சொல்றார், இதை மாம்சமும் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மத்தேயு 16:17 பரலோகத்தில் இருக்கிற பிதா, God the Father revealed this truth to him. ஆனால் என்ன நினச்சான்? எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சு, ரைட்டு. என்ன சொன்னால், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார் நாயே கிறிஸ்து, அதை மெஸ்ஸாயா, இதுதான் முக்கியமாக தெரியணும். தெரிஞ்சிருச்சு. ஆனால் இயேசு சொல்கிறார், இயேசுன்னு யாருக்கும் சொல்லாத, நான் எருசலேம் போவேன், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பாடுகள் படுவேன், கொலையுண்ணப்படுவேன், ஆனால் 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன். சொன்ன உடனே என்ன சொன்னான்? பேதுரு அன்னைக்கு ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு பொறுத்தவரையில். எல்லோரும் முன்னாலே இயேசுவை கேவலப்படுத்தலை. தனியாக கூட்டிகிட்டு போய் ரூமில் கூட்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? என்னை போல் ஒரு நல்ல ஆள் வேறு எவருமே இல்லை, இவரை போல் நல்லவன் வேறு எவருமே இல்லை. இயேசு நல்லவன்னா சொன்னார். பேதுருவை பார்த்து, கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், எனக்கு பின்னால் போக சாத்தானே. பேதுருவை இயேசு சாத்தான்னு சொல்லலை, ஆனால் அவனுக்குள்ளே கிரியை செய்கிற சாத்தானை இயேசு கண்டுபிடித்தார். கைகள் ஒரு கத்திர மயப்படுத்தும். சரி, நமக்குள்ளே எப்போ மாம்சம் கிரியை செய்து ஆவியானவர் கிரியை செய்கிறான்னு நமக்கு தெரியும். நம்ம ஒன்றும் பரலோகத்தில் போகல, நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு மத்தியில் எது தேவனால் உண்டானது, எது தேவனால் உண்டாகவில்லை என்பதை தெரிந்திருக்கணும். எதை ஆவியானவர் நம்ம கொண்டு வருகிறான்னு தெரியணும், எதை சத்துரு கொண்டு வருகிறான்னு தெரியணும். இதை வைத்து நாம் பகுத்தறிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பாவான். You have to resist the devil. பிசாசை ஏற்று நிற்கணும். ஏற்று நிற்கணும்னா ஆண்டவர் சொல்லித்தர முதல் பாக்கியம் என்ன தெரியுமா? மறந்து போகாதீங்க, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள்.
அந்த ஹம்பிள்னஸ் இருக்கும்னா சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்கும். எல்லாம் எனக்கு தெரிந்து என்று நான் சொல்லக்கூடாது, எல்லாம் செய்ய வல்லவன் என்றும் நான் சொல்லக்கூடாது. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்வோமானால் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7. எப்போ கீழ்ப்படிவோம்? எனக்கு மேலே உள்ளவங்க கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிறாரு. அவரை கர்த்தர் என் மேலே வச்சிருக்கும் போது அவர் மூலமாக கர்த்தர் எனக்கு சிலதை டீச் பண்ணுவார், சிலதை கரெக்ட் பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார், நல்லா தட்டி கொடுப்பார், உற்சாகப்படுத்துவார். நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். நம் வாழ்க்கையில் உயர்வதற்கு கீழ்ப்படிதல் முக்கியம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். இயேசு சிலுவை மரணத்தை ஜெயிக்கும் போது, சிலுவை மரணத்துக்கு காரணத்தில் இருக்கிற பாவத்தை ஜெயிக்கும் பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில், அவர் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட என்ன செய்தார்? அவர் ஜெபித்தார். அவர் ஜெபிக்கிறவர் மாத்திரமல்ல, எபிரேயர் 5:8 சொல்லி இருக்கிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். நம்ம காலேஜுக்கு போகலாம், ஹைஸ்கூல் போகலாம், நம்ம எத்தனை டிகிரிஸும் வாங்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறதுக்கு கல்லூரி படிப்போ உயர்நிலை படிப்போ ஒன்றும் உதவி செய்யாது. அதெல்லாம் பக்கத்தில் நிற்கும். ஆனால் நான் கீழ்ப்படிதலை நான் கற்றுக்கொள்ளணும்னா, நான் ஒரு பிரச்சனையின் மத்தியில் ஹவ் ஐ ரியாக்ட், ஹவ் ஐ ஸ்பீக், அதில் நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன். இயேசு அப்படி நடந்து கொண்டார். பாவத்தை சிலுவையில் ஜெயித்தார். பாவத்தை மாத்திரமல்ல, பாவத்தின் மூலமாக வந்த அந்த மரணத்தையும் ஆண்டவர் ஜெயித்தார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது 3 சோதனைகளையும் வென்று கல்வாரி சிலுவையில் அந்த பாவத்தையும் ஜெயித்தார். அது மாத்திரமல்ல, எல்லாம் முடிந்தது என்று சொன்னாலும், பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னாலும், ஆண்டவர் சொன்னார், ஆகிலும் நெவர்த்லெஸ் நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்லி சீஷரிடத்தில் அவர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வந்ததை அவர் நிறைவேற்றி மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்து அவர் எல்லாருக்கும் காட்சி அளித்தார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவரை மரணம் மேற்கொள்ள முடியல. இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பாவமும் அவரை மேற்கொள்ளவில்லை. எபிரேயரில் சொல்லியிருக்கிறது, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தராக இருக்கிறார். இந்த இயேசு நமக்கு வேணும். இந்த இயேசுவை நம்ம பற்றி கொண்டால், இந்த இயேசுவை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா, அவருடைய வார்த்தைக்கு கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சோமானால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரும் ஒரு காலம் தொட முடியாது. பாவம் நம்மை மேற்கொள்ளாது, மரணம் நம்மை ஜெயிக்கவும் முடியாது. இந்த 2ஐயும் ஜெயித்த ஒரு இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எனக்காக இவைகளை செய்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை ஜெயித்தீரதற்காக ஸ்தோத்திரம். மாம்சத்தை ஜெயித்தீரதற்காக ஸ்தோத்திரம். 3வது பிசாசை நீர் ஜெயித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஏராள வசனங்கள் வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான வருகிற காலங்களில் அதை குறித்து நாம் சிந்திப்போம். ஆனால் இந்த ஈஸ்டர் ஆராதனையில் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு எம்டி டோம் நமக்கு சாட்சி எடுக்குது. யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவார் என்று போன போது அந்த கல் ஏற்கனவே தேவனுடைய வல்லமையினால் த ஸ்டோன் வாஸ் ரோல்ட் அவே, அது விலகி இருந்துச்சு. உள்ளே போனால் தலைமாட்டில் தூதர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் இயேசு எழும்பி அவர் வெளியே போயிட்டார். அவர் எல்லாருக்கும் காட்சி அளித்து தான் அவர் பரமேறி போனார். இந்த ஜீசஸை நான் பின்பற்றுகிறேன். எல்லார் கைகளை உயர்த்தி, இந்த இயேசுவை நான் பின்பற்றேன். இந்த இயேசு எனக்கு ரொம்ப முக்கியமானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்கள், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு பாட்டினுடைய வரியை மாத்திரம் பாடி ஜெபம் செய்ய போகிறோம். பரிபூரண ஜீவன் பாடல் புத்தகத்தில் 746வது பாடலாக இருக்கிறது. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை
ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? 1-2 சரணங்களை மாத்திரம் பாடுவோம். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் நெறிப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் நெட்டி பாடும். நெறிப்பட்டன, நொடியில் மூடிப்பட்டன. நெறிப்பட்டன, நொடியில் மூடிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற துணி என்று கேட்குதே. எழுந்தார் என்றும் கேட்குதே. என்றும் கேட்குதே. பயத்தை எங்கும் நீக்குதே. எங்கும் நீக்குதே. பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கடைசி சரணத்தை எல்லாரும் எழுந்தார். கிறிஸ்தோரே நமவர் பாதம் பணிவோம். கிறிஸ்தோரே நமவர் பாதம் பணிவோம். பாதம் பணிவோம். பாதத்தை சீரமணிவோம். பாதம் பணிவோம். பதத்தை சீரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த கரங்களை உயர்த்தி, இந்த இயேசு எனக்கு உயிரோடு கூட இருக்கிறார். என்னை பாவமும் மேற்கொள்ள முடியாது. இந்த உலகமும் மரணமும் என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஒரு ஆண்டோட பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல மரணம் ஒரு நித்திரைக்கு தான் ஒப்பனை. இன்னொரு மகிமையான வாழ்வுக்கு அது வழி நடத்தும் ஒரு வாகனம், அவ்வளவுதான். ஒரு ஆண்டோட பிள்ளைக்கு பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இயேசு ரொம்ப சிம்பிளாக்கிட்டு போயிட்டார். ரொம்ப சிம்பிளா. இந்த உலகத்துல மனுஷன் பயப்படுற பாவம் நம்ம நெருங்க முடியாது. ஜீசஸ், இந்த மரணம் நம்ம ஜெயிக்கவே முடியாது. உலகத்தார் நினைக்கிற மரணம் வேற, ஆனா நமக்கு அது ஒரு பெரிய மர்மம் ஒண்ணு கிடையாது. இயேசு கிறிஸ்து இதை போல நிறைய ஜெயித்திருக்கிறாரு. இதை நான் சொல்ல எனக்கு டைம் இல்லை, இன்னொரு முறை நம்ம பார்ப்போம். ஆனால் நீங்கள் வேதத்தை எடுத்து தியானிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப போய் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் என்னோடு பேசினவர் உங்களோடு பேசுவார். நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசுவார். இதை கேட்க ஒவ்வொருவரோடு கூட பேசுவார். இதை கேட்டு இந்த சத்தியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம வேறு மனிதனாக மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு மனுஷியாக நம்ம மாறுவோம். இந்த உலகத்தில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க உடுத்துற துணி, அவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருந்தாலும் நம்ம பரலோகத்தின் பிரஜையாக, பரலோக ராஜ்யவாசியாக, our citizenship is in heaven. We are waiting for our Lord Jesus Christ to come back to this earth and rule. கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த இயேசு வர்றதுக்கு நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று மீண்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
மறக்க முடியாத ஒரு ஆராதனையாக இருக்கட்டும், நினைவு கூறப்படுகிற ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். என் இயேசு பாவத்தையும் மரணத்தையும் சிலுவையில் ஜெயித்து கல்லறையை விட்டு அவர் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறபடினாலே நாங்கள் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் இந்த புதிய ஜீவிய பாதையில் நாங்கள் செல்லும்போது எங்களுடைய பாதை வெற்றி பாதை, தோல்வி இல்லை. எதெல்லாம் தோல்வியாக இருந்ததோ அதெல்லாம் ஜெயமாக மாறும். எதெல்லாம் சாபமாக இருந்ததோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த கல்லை கர்த்தர் புரட்டிடுவார், புரட்டி தள்ளிடுவார். எல்லாம் வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன தடை, எது தடை, எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இயேசுநாதருக்கு முன்பாக ஒன்றும் அந்த தடை பெரிதல்ல. அடு என் இயேசு ஊதி தள்ளுவார், இயேசு ஊதி தள்ளுவார். பஞ்சை போல அது பறந்து போகும், ஹல்லேலூயா. காற்றை போல அது அகன்று போகும். இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தவர். மரணத்தை, பாவத்தை, பிசாசை, மாம்சத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார். ஆண்டவரே, நான் பயப்பட தேவையில்லை. இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்ல, எடுத்து செல்ல, எடுத்து இயம்ப எனக்கு கிருபை தாரும். துதி, கனம், மகிமை ஒவ்வொன்றையும் செலுத்துகிறோம். இந்த காலையில் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த மாதத்தை நினைவு கூறப்படுகிற பிறந்த நாள் ஆசீர்வதிக்கப்படுவதா. அந்த நாளை போல பல ஆண்டுகள் கண்டு களி கூற, திருமண நாட்கள் பல ஆண்டு வாழ்வார்களாக. நீடித்த ஆயுசை நீர் அவளுக்கு தந்து நீர் அவளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நாட்கள் பிரயாணங்கள், போக்குவரத்துகள், இந்த நாளில் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அங்கு மிக பிரயாணத்தில் இருப்பார்கள். அவளோடு கூட இருந்து நடத்தும், கரம் பிடித்து நடத்தும், கண்மலை மேலே நிறுத்தும், புதிய பாட்டை தாரும். எங்கள் பாட்டை கண்டு அநேகர் கர்த்தரை நம்ப உதவி செய்யும், அநேகர் கிறிஸ்துவண்டையில் வர உதவி செய்யும், கல்வாரி சிலுவைண்டையில் திரும்ப உதவி செய்யும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமை ஒவ்வொரு பேருடைய கரம் வரட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகத்தினாலே நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படும். யார் நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் மருத்துவமனையில் ஆண்டவரை படுக்கையில் இருந்தால் கர்த்தர் தொட்டு சுகமாக்கும், விடுதலையாக்கும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்முடையவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.